ஏமாஸ் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீசெண்டா நிறைய வந்து ராங் ஸ்பெகுலேஷன் இருக்கு PS4 பத்தி. எல்லா PS4மே ரீஃபர்பிஷ்டு தான், யூஸ்டு தான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டாங்க. சோ இன்னைக்கு கிளாரிஃபிகேஷன்ல யூஸ்டு கன்சோலோட டிஃபரன்ஸ், அப்புறம் ரீஃபர்பிஷ்டு அண்ட் பிராண்ட் நியூ செக்மெண்ட்டை நான் டிஃபரன்ஸ் காட்டுறேன். இதுல ஸ்டாண்டர்ட் எடிஷன், ஸ்லிம் எடிஷன், ப்ரோ எடிஷன் அப்படின்னு 3 வகையான ப்ராடக்ட்டை வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற கன்சோல்ஸ் பாத்தீங்கன்னா 3 விதமான கன்சோல் வச்சிருக்கோம், யூஸ்டு, ரீஃபர்பிஷ்டு அண்ட் நியூ கன்சோல். சோ இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னா பாத்துருவோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேரியன்ட் என்னன்னா யூஸ்டு கன்சோல். ஸோ இந்த யூஸ்டு கன்சோல் என்னன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன் சொல்லுவாங்க. யூஸ்டு கன்சோல்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீல்ஸ் இருக்காது, எதனா ரிப்பேர்ஸ் அது மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இந்த யூஸ்டு கன்சோல் யூஸ்வலா என்ன பிரைசிங்ல வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 to 16,000 வந்து அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதுதான் யூஸ்டு கன்சோல் ஸ்டார்டிங் பிரைஸ். ஸ்டாண்டர்ட் எடிஷன்ல யூஸ்டு மட்டும் தான் கிடைக்குது. ரீஃபர்பிஷ்டு ரேர் கேசஸ் அண்ட் பிராண்ட் நியூ கிடைக்கிறதே இல்லை. கிடைச்சா நம்ம லக்கு தான், பட் ஆனால் பிராண்ட் நியூ வரதே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் வேரியன்ட். ஸோ ஸ்லிம் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு யூஸ்டு கன்சோல்ஸ் சம்டைம்ஸ் உங்களுக்கு வாரண்டி சீலோடு இருக்கும், இன்டாக்டாக பர்ஃபெக்டாக ரன்னிங்கோடு இருக்கும். சில நேரத்தில் இது இல்லாமையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ யூஸ்டு கன்சோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மைனர் ரிப்பேர்ஸ் இல்லை வந்து ஹீட் சிங்க் இஷ்யூஸ் அது மாதிரிலாம் பார்த்து வருது தான் யூஸ்டு கன்சோல்ஸ் வந்து மோஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இதோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்டு கன்சோல் இங்கே டாப் ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரியும் யூசேஜ்க்கான சைன், டஸ்ட்டு இதெல்லாம் வந்து இருக்கும். யூஸ்வலாக இந்த கன்சோலோட ப்ரைஸ் வந்து டே டு டே பேசிஸில் அப்பப்போ ப்ரைஸ் மாறும். இப்போ கரண்ட்டாக 18,000லேருந்து 20,000க்குள்ளே யூஸ்டு கன்சோலோட ஸ்லிம் ப்ரைஸ் போயிட்டுருக்கு. இதில் 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைனில் விளையாடுற மெத்தட் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் பிரேக் பண்ணி விளையாடுற மெத்தட். ஸோ அது ரெண்டுத்துக்கும் என்ன ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும்னா ஜெயில் பிரேக் எப்பயுமே ஒரு 2,000-3,000 அதிகமாக தான் இருக்கும் ஆன்லைன் ஆக்சஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த கன்சோல் யூஸ்வலாக 18,000 to 20,000க்கு தான் இருக்கும். நெக்ஸ்ட் செக்மெண்ட் இந்த ரீஃபர்பிஷ் செக்மெண்ட். ஸோ ரீஃபர்பிஷ் செக்மெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கொடுப்பாங்க. ஏன் வாரண்டினா இது எல்லாமே ஃபேக்ட்ரி சீல்டு கன்சோல்ஸாக தான் வரும், எதுவுமே ரிப்பேர்டு அப்படின்றது இருக்காது. ப்ளஸ் கண்டிஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ அதனால் ரீஃபர்பிஷ்டு வாங்குறீங்களா நம்பி வாங்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாரண்டிஸ் வரும். 1 year வாரண்டி வந்து நம்ம கொடுக்குறோம் நம்ம சைட்லேருந்து. ஸோ இதில் வந்து இன்கேஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும், 2 years வாரண்டி வேணும், ட்ராப்புக்கும் வேணும், லிக்விட் டேமேஜுக்கும் வேணும், எல்லாத்துக்கும் கவர் ஆகிற மாதிரினா இதுக்கு இன்சூரன்ஸும் இருக்குது, அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னா நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்வலாக ரீஃபர்பிஷ் கன்சோல் கேமோட ஒரு ப்ரைஸ் வரும், கேம் இல்லாமல் ஒரு ப்ரைஸ் வரும். கேமோட உங்களுக்கு ப்ரைஸ் வேணுமா 25,000க்கு 600 கேம்ஸ், 2 ஜாய்ஸ்டிக் வரும், 1 year ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வரும். இல்லை எனக்கு ஜெயில் பிரேக் எடிஷன் வேணும்னா சேம் ப்ரைஸிங் தான், 500 GB ஜெயில் பிரேக் வரும், 2 ஜாய்ஸ்டிக், நீங்கள் கேட்குற 5 to 10 கேம்ஸ் வரும். இதுதான் வந்து ரீஃபர்பிஷ் கன்சோல். ப்ரோ இதிலே எனக்கு 1 TB ஹார்ட் டிஸ்க் வேணும்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட கரண்ட் ப்ரைஸ் இப்போ மார்க்கெட்டில் வந்து 4,000 ரூபாய் 4,500 போயிட்டுருக்கு. அந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹார்ட் டிஸ்கோட ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான். அண்ட் ஃபைனலாக நியூ கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. யார் சொன்னால் பிராண்ட் நியூ செக்மெண்ட்ஸ் ஸ்டில் கிடைக்குது. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து எல்லாமே பிராண்ட் நியூவாகவே இருக்கும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பக்காவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் லெஃப்ட் ஓவர் யூனிட்ஸ் தான். ஸோ யூனிட்ஸ் மட்டும் கிடைக்குது. ஸோ கிடைக்கிறதுனால இது கொஞ்சம் ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. இது கேம்ஸோட ஓகேங்களா, உங்களுக்கு 600 கேம்ஸோடையும் கிடைக்கும், ஜெயில் பிரேக்கோடையும் கிடைக்கும். உங்கள் ஆப்ஷன் தான், நீங்கள் எப்படி வேணும்னு நினைக்கிறது. இல்லை ப்ரோ எனக்கு கேம்ஸே வேண்டாம் அப்படின்னா பிராண்ட் நியூ கன்சோல் 500 GB 24,999க்கு 2 கண்ட்ரோலர்ஸோட நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. பஸ் இல்லை ப்ரோ எனக்கு இந்த 600 கேம்ஸ் ஆக்சஸ் இல்லை ஜெயில் பிரேக் வேணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா வரும் பிராண்ட் நியூ கன்சோலுக்கு மட்டும். 1 TB வேணுமா நான் சொன்ன மாதிரி தான், ஹார்ட் டிஸ்க் பிரைஸ் வந்து 4,500 அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. 1 TB கன்சோல்னா கேமோட உங்களுக்கு 33 to 35 பிரைசஸ் சேஞ்ச் ஆகும். பட் ஆனால் 500 GB பிராண்ட் நியூ வேணும்னு கேட்டிங்கன்னா 24,999க்கே கிடைக்கும். ஸோ பிராண்ட் நியூ நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணும்னா நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். இதில் அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ செக்மெண்ட். ஸோ ப்ரோலையும் நான் ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும் காட்டுறேன், ரீஃபர்பிஷ்டும் காட்டுறேன், பிராண்ட் நியூவும் காட்டுறேன். அண்ட் முக்கியமான விஷயம், நீங்கள் பிராண்ட் நியூனா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுவே ரீஃபர்பிஷ்டு யூஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஹெவி ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ், வேற எதுக்குமே இருக்காது. அண்ட் வாரண்டி சீல் முக்கியமாக இருக்கும், வாரண்டியோட ப்ராப்பராக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்து ப்ரோவோட டிஃப்ரென்ஸும் காட்டுறேன், ஸோ தட் உங்களுக்கு தெரிஞ்சு எது வாங்கணுன்றது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா இந்த ப்ரோல யூஸ்டு, ரீஃபர்பிஷ்ட் அண்ட் பிராண்ட் நியூ செக்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோல யூஸ்டு கன்சோல் ஓகேங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ டஸ்ட்லாம் இருக்கும், இதெல்லாம் க்ளீன் பண்ணி தரது இதெல்லாம் ஓகே. பட் ஆனால் கண்டிஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கன்சோல் ஓகேங்களா யூஸ்வலாக என்ன ப்ரைஸ் போகும்னா 22 அந்த ரேஞ்சில் போகும். ஸோ இதில் வந்து சம்டைம்ஸ் வாரண்டி சீலோட வரும், ஒரு சில டைம்ஸ் வாரண்டி சீலோட வராது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபர்பிஷ் செக்மெண்ட்ஸ். ரீஃபர்பிஷ் செக்மெண்ட்ஸ்னால் உங்களுக்கு
வாரண்டி வந்துடும், கண்டிஷனும் நீட்டா இருக்கும். இதுதான் ரீஃபர்பி செக்மெண்ட்ல இருக்க ஒரு அட்வான்டேஜ். 1 year வாரண்டியோட இது வந்துருங்க. இது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ரீஃபர்பிஸ்ல 2 விதம் இருக்கு. ஒன்னு 600 கேம்ஸ் ஆக்சஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெயில் பிரேக் பண்ணி கொடுக்குறது. 600 கேம்ஸ் ஆக்சஸ்னா உங்களுக்கு 28,000க்கு வந்துடும், சிங்கிள் ஜாய்ஸ்டிக் வந்துடும். இதுவே டபுள் கண்ட்ரோலரோட வேணும்னா 30K வரும். இல்ல ப்ரோ எனக்கு ஜெயில் பிரேக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 32,999 வரும். 2 ஜாய்ஸ்டிக், நீங்க கேட்குற 15 to 20 கேம்ஸ் பிளஸ் லைஃப் டைமுக்கு கேம் சேஞ்ச் பண்ற வீடியோ டியூட்டோரியல்லாம் இதுக்கு ஃப்ரீயா வந்துடும். இதுதான் PS4 Proல வரும். இதுலயே எனக்கு PS4 Pro ரிஃபர்பிஷ்டு வேண்டாம் ப்ரோ, பிராண்ட் நியூ செக்மெண்ட்னா, பிராண்ட் நியூனா உங்களுக்கு கண்டிஷன் பார்த்தாலே தெரியும். நான் சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் வந்து பிராண்ட் நியூவாகவே இருக்கும். பிளேட்ஸ்லாம் எல்லாமே நீட்டாக இருக்கும். கண்டிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிராண்ட் நியூ கன்சோல்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க்கும் நம்ம சைட்லேருந்து ஃப்ரீயாக தரோம். ஸோ ஒரு 60 பெர்மனன்ட் கேம் தரோம். 15 கேம்ஸ் உங்கள் சாய்ஸ், ரிமைனிங் 45 கேம்ஸ் நாங்கள் டோட்டலாக போட்டு தரோம். ப்ரோ பிராண்ட் நியூ வந்து லிமிட்டடாக தான் கிடைக்குது, ஏன்னா ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 கண்ட்ரோலரோட கொடுத்துட்றோம். ஸோ 2 years அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வாரண்டியாக ப்ரொவைட் பண்ணுறோம். ப்ரோ பிராண்ட் நியூ எடுக்கிறாங்க 37,999 வரும். ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் டிஃப்ரென்ஸ். இந்த எல்லா PS4 ஒரே PS4 தான் சொல்லி இருக்கிற கன்ஃபியூஷனுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எது வாங்கணும்னு டிசைட் பண்ணுங்க, யூஸ்டா ரிஃபர்பிஷ்டா புதுசான்னு சொல்லிட்டு. அண்ட் நெக்ஸ்ட் காமனா என்கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா இஎம்ஐ ஆப்ஷன். எஸ், நம்ம கிட்ட வந்து செல்ஃப் ஃபினான்ஸ் இருக்கு, பஜாஜ் இஎம்ஐ இருக்கு, கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு, டெபிட் கார்டு இஎம்ஐ இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃப்ரெஷ் லாகின் கூட இருக்குங்க. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஷேடோ கேம்ஸ் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா பெஸ்ட்டான பிரைஸ்ல உங்களுக்கு பண்ணி தரோம். அது இல்லாம முக்கியமான விஷயம், இந்த கேமிங் ரிலேட்டடான வேற எதனா டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது தனி செப்பரேட் வீடியோவா நான் போடுறேன். இல்ல ஒரு டீடைல்டா வீடியோ டூர் மாதிரி வேணும்னாலும் நான் கொடுக்குறேன். வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் கேமர்ஸ். Till then, bye.